செகண்ட் ரவுண்டோட மூணாவது மேட்ச். டீம் சென்னை 126 வர்சஸ் டிபிசிசி. இந்த மேட்ச் வின்னர்ஸ் வந்து மூணாவது டீமாக உள்ளே வந்துடுவாங்க. மொத்தம் 3 ப்ரைஸ் இருக்குது. ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஏபி வின் பண்ணியிருக்காங்க, முதல் அணியாக உள்ளே இருக்காங்க. ரெண்டாவது வந்து போன மேட்ச் வின் பண்ண சென்னை ஐசிசி, அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க மூணாவது டீமாக வந்துடுவாங்க. சரி, 2 ரன் வருது. 3 ஓவர் மேட்ச் தான், டைம் இல்லை. பக்கத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஸ்விட்ச் விளாடுவாங்க, ஸ்விட்ச் பால் கிரிக்கெட்டில் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஒதுக்கணும் நம்ம. அதனால் அதிகபட்சம் 4 மணிக்குள்ளே வந்து டோர்னமெண்ட்டே க்ளோஸ் பண்ணோம். சூப்பர் கேப்சர் ஷாட். ஆனால் பெருசு பவுண்ட்ரி அப்படின்றதுனால நேராக போய் கையில் வந்துருச்சு. நல்லா கிண்டுது, நல்ல ஒரு ஹெலிகாப்டர் நிக்கி. பட் விக்கெட். அருண் உள்ள வந்துருக்காரு. சிங்கிள் ஆன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கிறது அருண் கட்டப்பா. ரொம்ப நாள் ஆச்சு அருணை வந்து பேட்டிங்கில் பார்த்து. ஓ மை காட், எந்த ஒரு சர்ப்ரைஸ் இல்லை. ஏதாவது இன்னிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அருண் டிசப்பாயிண்டட். விக்கெட். நல்ல ஒரு பவுலிங் இங்கே சொன்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர். சூப்பராக தட்டி தூக்கியிருக்காரு. பெரிய விக்கெட். ஃபுல் ஷாட். நல்ல ஒரு ஃபீல்டிங். ஓவர் வந்து சூப்பர் ஓவர். எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர் கிட்ட இருந்து 5 ரன் வந்திருக்கு மொதல் ஓவரில். 2 விக்கெட். ஓவர் நம்பர் 2. இந்த மிஸ்டேக்கில் 3ஆக மாற்றுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 3ஆக மாற்றிட்டாங்க, ஏன்னா ரன்ஸ் கம்மி மொதல் ஓவரில். இப்போ இந்த 3 ரன் வந்து ரொம்ப வேல்யூபுளான ரன் டீம் சென்னை 126. மேலே குயிக்காக பேட்டை கனெக்ட் பண்ணாங்க. பட் விக்கெட். நல்ல ஒரு பால். அப்படி தூக்கி போகிறாரு கார்த்திக், அடிச்சுக்கோ அப்படின்னு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விக்கெட். nicely punch, super punch. Running between the wicket. நல்லாவே வந்து பேட்டில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு 2 ரன்னுக்கு. கப்பல். Second one. No ball. காண ஒரு ஏஜ். சிங்கிள். 2 ஓவருக்கு 14. Loss of 3 wickets. So 14 runs and over number 3. So 1+1 2 run wide. Nicely played. Single. மொதல் பால் 3 ரன் வந்திருக்கு. மொத்தத்தில் 17 ரன் வந்திருக்கு. இது வரலாம் கடைசி 5 பால். கூலிங் போடணும் இல்லை பேட்டிங். ஆனால் 2 பேருக்குமே நல்ல ப்ரெஷர் இருக்குது. நல்ல ஒரு லெகி. நல்லா முருகிறாரு. சூப்பர் பிளே. டபுள்கான சான்ஸ் கொடுக்குறாங்களா பார்க்கணும். எஸ், ஓடுறாங்க. செட்டில் அப்படின்றதுக்கான சான்ஸே இல்லை. 2. ஓ, பியூட்டிஃபுல் பால். சூப்பராக விழுந்தது. விக்கெட் படுச்சு ஸ்டம்பில். 1+ விக்கெட்.
ஷாட், நல்ல ஒரு ஷாட், ஸ்ட்ராங்கான ஹிட். ஆனால் அங்கே நிற்கிறது ஒரு ஷார்ப்பான ஃபீல்டர். போயிட்டு கூட பார்க்கலாம். ஒரு ஸ்டெப்பு முன்ன பின்ன இருந்தாலுமே வந்து நல்ல கேட்ச் இது. என்ன ரிசல்ட் நான் சொல்கிறேன், இப்போதைக்கு முடியுமா தெரியல, பார்க்கலாம். 22 ரன் டார்கெட் டீம் டிபிசிசிக்கு. ஸ்ட்ரைக்கில் ஆனந்த், நல்ல ஒரு யாருக்கரோட ஸ்டார்ட் பண்ணது. சிவா பவுலிங் சைடு வந்து நல்லா இருக்காங்க. சிவா இந்த ஓவர், அதுக்கப்புறம் சிவா காய் இருக்கார், ஜோதி, நிக்கி, அப்புறம் வந்து சரத். அப்படின்னு பவுலிங் ஸ்குவாட் வந்து நல்லா இருக்குது. மார்டின், ஒரு 6-7 பவுலர் இருக்காங்க உள்ள, ஆல்ரவுண்டர்ஸ் டீம். சென்னை 126 லெக் வைசிங் வந்துருக்காங்க ரன்ஸில். மெர்க்கரி போல இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் விளையாட்டுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தக்கையாக இருக்குது, 60 கிராம்ஸ் தான். ஆனால் நம்ம சென்னையில் வந்து பெரிய கிரவுண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதுதான் வந்து இந்த பால் ஆடுறதுக்கு காரணம். பெரிய கிரவுண்ட் இருந்து தான் இன்னும் கொஞ்சம் வெயிட்டான பாலில் கூட விளையாடலாம். ஏன்னா சென்னையை தாண்டி போயிட்டா எல்லாருமே வெயிட் பால் தான் விளையாடுறாங்க. ஈஸி கேட்ச்க்கான வாய்ப்பு. எஸ், விக்கெட். நல்ல ஒரு குயிக் பவுன்ஸு, லேட் கட் அடித்தாங்க, பட் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. விக்கெட். nicely bowled. Yorker. Single to end the over. ரெண்டு டீமுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் ஓவர் இது. End of 1. 4 ரன். இது வந்து ஓவர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீம் சென்னை 126 தான். nicely bowled. ஓவர் நம்பர் 2. 12க்கு 18. சிவா என்கிற காய் ஓவர் நம்பர் 2 போடுறாரு. ஒரு ட்ரம் கார்ட், நல்ல ஒரு கீ பவுலர் டீமுக்கு. பெரிய வைடு இது. டீம் 2 ரன் டிபிசிசிக்கு முக்கியமான ரன் இது. ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள். Shot, very good shot, and it's a maximum runs. Maxi game changing hit it. The game changing hit, beautiful shot team TBCC க்கு. அருமையான ஒரு ஹிட். 100% மிடில் போட்டுருக்கு. ஆக்சுவலி அங்கே என்ன நடந்துருக்கு அப்படின்னா, அந்த 6 போன பாலை தேடி எடுத்துட்டு வராங்க வெளியில். ஏன்னா வந்து அது ஒரு லக்கி பால். இது எல்லா டோர்னமெண்ட்லேயும் சரி, எந்த கிரவுண்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து ஒரு ஹிட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த பால் தான் வேணும் அப்படின்றது தான் நமக்கு ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். ஓகே, சேம் பால், மறுபடியும் வந்து சேம் பவுலர், சேம் பேட்டர் ஆன் ஸ்ட்ரைக்கில். ஆஹா, அன்னெசரி. கம்ப்ளீட்டான ஒரு த்ரோவை இல்லை. ஒரு ரன்னோட நிறுத்திருக்கலாம். டெம்பர் பண்ணி விட்டாங்க ரன் அடிக்கணும்னு சொல்லிட்டு, ரன் அவுட் எடுக்கணும்னு. 6 ரன் ஆயிட்டுக்கு. பேட்டில் விளையாடுறது மட்டும்தான் வந்து இன்டென்ஷனாக இருக்குது. 5 runs, 7 ball, 5 runs. சிங்கிள் 6 பாலுக்கு 4. இந்த டார்கெட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பேட்டருக்கு. 6க்கு 4. கடைசி ஒரு யார் போகிறாங்கன்னு பார்க்கணும். டிபிசிசி நல்ல ஒரு ஃபாலோ போயிட்டு இருக்காங்க. குட் பேட்டிங். 6க்கு 4. ஜோதி டு கார்த்திக். பெருசாக ரிஸ்கே எடுக்கல. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுறாங்க. 5க்கு 3. அந்த ஒரு ஹிட்டு வந்து டோட்டலாக கேமே சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஒரு பர்ஃபெக்ட் ஹிட்டு. ஃப்ரீயாக விட்டாங்க. லைட்டி பால் 4க்கு 3. ப்ரெஷர் இருக்குது. நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது கட்டாயமாக. சரி, இன்னும் லெக் சைடில் பின்னாடி கொண்டு போகல. உள்ளதான் இருக்காங்க சர்க்கிளில். டாஸ். Wide throw, and the scores are level. ட்ராஃபிக் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும்.
நல்ல எஃபோர்ட் விஜய்கிட்டேருந்து டெம்பிள் அப்பார்ட்டில் அண்ட் டீம் இந்த கேமை வின் பண்ணுறாங்க. அண்ட் 1-2 மொத்தம் 3 டாப் 3ல வந்து உள்ளே வராங்க. 3வது மேட்ச் வின் பண்ணுறது. ஸோ ஹார்ட் லக் டு த டீம் Chennai 126 and all the best to the team TPCC.